இதை விட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பேசியஸாக, ரொம்ப லுக் வைஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது மேம். இப்போ இதோட லேண்ட் ஏரியா அண்ட் ஸ்கொயர் ஃபீட் டீட்டெயில் சொல்கிறீங்களா மேம்? ஷூர். ஸோ இந்த வில்லா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்துருக்கோம். கிழக்கு பார்த்த ஒரு லேண்டு. இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிலோ 3 சென்ட்ஸ் லேண்ட் ஏரியா. ஓகேங்களா? ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஒரு 2100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கும் அதிகமாக பில்டப் ஏரியா நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அது எப்படி எங்கிறது பார்க்கலாம். உங்களுக்கு ரொம்ப ஸ்பேசியஸாக இருக்கும் அண்ட் வந்து வாஸ்து வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கோம். ஸோ அது என்னங்கிறது நம்ம பார்க்கலாம். வாங்க யா பார்க்கலாங்களா? ஸோ ரொம்ப ஸ்பேசியஸாக இருக்கும். நியர்லி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 21/17 அந்த மாதிரி ஸ்பேசியஸான ஹால். கண்டிப்பாக ராஜா, பிகாஸ் நம்மளுடைய பிளான் அந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ என்னன்னா நம்ம வந்து அந்த இருக்கிற லேண்டில் வந்து எவ்வளோ ஸ்பேசியஸாக நம்ம ஹால் கொடுக்கலாங்கிறது ரொம்ப நம்ம பார்ப்போம். ஏன்னா வந்து ஹால் தான் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு போர்ஷன் இன் ஃப்ளோர் பிளான். ஏன்னா ஹால் எவ்வளோக்குள்ள பெருசாக இருக்கோ அந்த அளவுக்கு தான் வீட்டுடைய லக்ஸரினஸ் தெரியும். ஸோ நீங்கள் ஹால் வந்து பெருசாக அமைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பெட்ரூம் போகிறதுக்கான ஸ்பேஸ் கொடுக்கும். அந்த இது வந்து கொஞ்சம் அந்த இடத்துல வேஸ்ட் ஆகும். அண்ட் வந்து உங்களுக்கு டோர்ஸ் எல்லாம் கொடுக்கறதுனால நீங்கள் ஹால் சிக்ஸாக போட்டுட்டீங்கன்னா ஸோ எந்த இடத்துல சோஃபா போடுறது, டிவி எங்கே போடுறதுன்னு அந்த கன்ஃபியூஸ் இருக்கும். ஸோ அதனால் ஹால் பெருசாக வந்தால் தான் நீங்கள் பெட்ரூம் போகிறதுக்கான அந்த இடம் வந்து இந்த இடத்துல எதுவும் போட முடியாது. ஸோ இங்கேயும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போட முடியாது. அதனால் வந்து பெருசாக இருக்கப்போ உங்களுக்கு வந்து டிவி யூனிட் இங்கே வச்சுக்கலாம் அண்ட் வந்து சோஃபாஸ் அங்கே போட்டுக்கலாம், இல்லைன்னா டிவி ஷோகேஸ் அங்கே போட்டுக்கலாம். ஸோ இது வந்து எப்படி வேணாலும் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் பெருசாக இருக்கும் பட்சத்தில். அதனால நாங்கள் கஸ்டமர்ஸே கேட்காட்டி கூட நாங்கள் பெரிய பிளான் அண்ட் பெரிய ஹால் தான் நாங்கள் அமைச்சு தருவோம். வெதர் வாட் எவர் லேண்ட் சைஸ் தட் இஸ் நாட் ப்ராப்ளம். உங்களுக்கு வந்து ஸ்பேசியஸான ஹால் கொடுக்கணும். அப்போதான் நீங்கள் ஆமாம். ஏன்னா வந்து உங்களுக்கு நம்ம லேண்டில் வந்து ஜாஸ்தி இருக்க போதில்ல. இப்போ நீங்கள் வந்து ஆஃபீஸோ இல்லை வந்து எங்கே போயிட்டு வந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே தான் ஜாஸ்தி இருக்க போகிறீங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஹால் பெருசாக போட்டுக்கோங்க. ஸோ ரொம்ப பெரிய லேண்ட் எடுத்து அதில் சின்ன ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ என்னென்னா இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்கன்னா ட்ரீஸ் எல்லாம் நம்ம வைக்கணும் அப்படிப்பாங்க. ட்ரீஸ்க்கு நம்ம பார்த்தீங்களா வெளியவே நிறைய ட்ரீஸ் வச்சுக்கலாம் அண்ட் அது போக நீங்கள் உள்ளே வச்சுக்கலாம். அதனால் வந்து மேக்ஸிமம் என்னுடைய சஜஷன் என்னென்னா நீங்கள் பெரிய லேண்ட் வாங்கி அதில் சின்ன வீடு சின்ன ஹால் போட்டிங்கன்னா அது வந்து எதுக்குமே யூஸ் இல்லை. அந்த லேண்ட் வாங்குறதுக்கான பர்பஸே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகாது. அதனால் வந்து லேண்ட் சைஸ் இஸ் நாட் ப்ராப்ளம். உங்களுக்கு ஹால் சைஸ் பெருசாக இருக்குங்கிறது என்னுடைய சஜஷன் டு ஹால். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கப்போ இது வந்து ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங் ஹவுஸ் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து உங்களுக்கு 22/17 ஹால் அண்ட் வந்து பெட்ரூம் இங்கே தான் இருக்குது. இதுதான் கன்னி மூலை அப்படின்னு சொல்லுவோம். சவுத் வெஸ்ட் கார்னர் வந்து கன்னி மூலை. அதனால் வந்து நம்ம வந்து பெட்ரூம் போகிறோம். ஸோ பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 10/60. ஸோ இந்த வீடு யார் வந்தாலுமே கஸ்டமர்ஸ் கேட்குற ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இது ஒரு 4.5 சென்ஸ் இருக்குமா? இப்போ நம்ம லேண்ட் சொல்லாத பட்சத்தில் கஸ்டமர் கேட்குற கொஸ்டின் வந்து இது 4.5 சென்ஸ் அப்படிங்களா? தேங்க்யூ. ஸோ என்னன்னா கீழே வந்து மாஸ்டர் பெட்ரூம். இப்போ நிறைய வீடு பார்த்துட்டு தான் நம்ம கஸ்டமர்ஸ் வருவாங்க. இதுதான் உண்மை. ஸோ அப்படிங்கிறப்போ அவங்க எல்லா பக்கம் பார்த்ததுல வந்து ஒரு 4 சென்ஸில் தான் இந்த மாதிரி வீடு பண்ண முடியும். நீங்கள் எப்படி 2.8 சென்ஸ்லேயே இது மாதிரி பண்ணீங்கன்னு கஸ்டமர் கேட்கறது உண்டு. என்னன்னா எதுனாலும் உங்களுக்கு வந்து எப்படி நம்ம அந்த ஃப்ளோர் மேலே வடிவமைக்கிறோங்கிறதுல தான் நம்ம வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் ராஜா. ஓகேங்களா? ஸோ அட்டாச் வாஷ்ரூம் வித் மாஸ்டர் பெட்ரூம். எஸ். ஸோ நம்ம இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ வந்து நம்ம ஹாலில் இருக்கோம். உங்களுக்கு வந்து என்னன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் பொறுத்த வரைக்கும் கிச்சன் வந்து அக்னி கார்னர் வைக்கணும். ஏன்னா அது சவுத் ஈஸ்ட் கார்னர். ஓகேங்களா? ஸோ கிச்சன் அங்கே வரும், டைனிங் போர்ஷன் வரும். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு 90% ஆஃப் கஸ்டமர் வந்து ஹால் கம் டைனிங் வந்து இன்னைக்கு வந்து கேட்குறாங்க. ஸோ என்னன்னா அது இன்டீரியர் வந்து கவர் பண்ணிக்கலாம். அப்படி கண்டாலும் உங்களுக்கு ஹால் கம் டைனிங் இது வந்து உங்களுக்கு டைனிங் செப்பரேட் போர்ஷன், ஹால் செப்பரேட்டாக தான் வருது. ஸோ இது வந்து டைனிங் போர்ஷன் பிகாஸ் ஆஃப் கிச்சன் இருக்கிறதுனால உங்களுக்கு டைனிங் வரும். ஓகேங்களா? ஸோ கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா இதோட சைஸ் வந்து நியர்லி உங்களுக்கு வந்து 10/10 அந்த மாதிரி. அண்ட் இது வந்து உங்களுக்கு வந்து கிச்சன். ஸோ இது உங்களுக்கு கிரானைட் டேபிள் டாப் அண்ட் கிச்சன். உங்களுக்கு ரொம்ப இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹைட் லேடிஸ்க்கு ஏற்ற ஹைட் வச்சுருக்கோம். கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி. அண்ட் உங்களுக்கு எக்ஸாஸ்ட் பிளேஸ் அங்கே வந்து ப்ரொவிஷன்ஸ் வந்துடுது. அண்ட் விண்டோஸ் இங்கே கொடுத்துருக்கோம் நம்ம. ஸோ வென்டிலேஷன் அண்ட் யாருனாலும் நம்ம வெளியே பார்த்துக்கலாம் அதுக்காக. ஸோ இந்த ஹவுஸ் வந்து ஆல்ரெடி புக்டு ஹவுஸ். ஓகேங்களா? ஸோ கஸ்டமர் அவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ இன்னும் ஒரு 10 days
வந்து ஹேண்ட் ஓவர். ஆனால் சீரியஸாக வந்து 2.7 சென்ஸில் இவ்வளோ பெரிய போர்ஷன் வீடு வந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே பண்ண எஸ், அதுவும் கார் பார்க்கிங்கோட கார் பண்ணியிருக்கோம். பார்க்கிங்கோட ஸோ கார் பார்க்கிங்கும் இருக்குது அண்ட் வந்து கீழே வந்து உங்களுக்கு ஒரு மாஸ்டர் பெட்ரூம் அண்ட் வந்து ஒரு 22/17 வந்து ஒரு ஹால். ஸோ நம்ம இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர். ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம். இந்த மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10/16. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப நல்ல ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம். உங்களுக்கு ரொம்ப நல்ல பெரிய சைஸில் இருக்கிற காட் போட்டுக்கலாம், கிங் சைஸ் காட் போட்டுக்கலாம், உங்களுக்கு டபுள் காட் போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்பேசியஸாக இருக்கப்போ உங்களுக்கு வந்து வார்ட்ரோப்ஸ், இன்டீரியர்ஸ் ஏதாவது நீங்கள் பண்ணுறீங்க, ஸோ வார்ட்ரோப்ஸ் அண்ட் லாஃப்ட் கவரிங் இதெல்லாமே நீங்கள் வந்து ஈஸியாக அமைச்சிக்கலாம். ஸோ ஒரு 10/10 இருக்கிற பெட்ரூமில் வந்து ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்கிறத விட இதில் வந்து உங்களுக்கு வார்ட்ரோப்ஸ் அண்ட் ட்ரெஸ்ஸிங் ஏரியா இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறப்போ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வரும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபேமிலியோடு இருக்கீங்க, கிட்ஸ் எல்லாம் இருக்கப்போ உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூமோடு அமைச்சு கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஒரு ஃபேமிலிக்கு. அண்ட் வந்து உங்களுக்கு வென்டிலேஷன் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏர்லைட் எல்லாமே உங்களுக்கு வர மாதிரி ரொம்ப வாஸ்துப்படி நம்ம பர்ஃபெக்டாக பண்ணியிருப்போம். இது வந்து இந்த ஹவுஸுடைய ஸோ கன்னிமூல கார்னர். எப்படி நம்ம கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சவுத் வெஸ்ட் பார்ட் இருக்கோ அதே மாதிரி இங்கே வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் இது வந்து சவுத் வெஸ்ட். அதனால் இது ஒரு கார்னர், கன்னிமூல கார்னர் பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம போகிறது வந்து இன்னொரு பெட்ரூம், அதாவது தேர்ட் பெட்ரூம். ஸோ இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த பெட்ரூமே வந்து உங்களுக்கு வந்து 10/16 தான். ஸோ இந்த வீட்டில் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்க மாதிரி உங்களுக்கு 3 மாஸ்டர் பெட்ரூம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து 10/16 அண்ட் அட்டாச் வாஷ்ரூமோட இங்கேயும் வென்டிலேஷன் இதெல்லாமே அமைச்சு கொடுத்துருக்கோம். ஸோ வென்டிலேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்னரில் இருக்கும். எதனாலன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அப்போ தான் வந்து வார்ட்ரோப்ஸ் இதெல்லாமே வச்சுக்கலாம். அண்ட் மேலே வந்து லாஃப்ட் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நாளைக்கு வந்து நீங்கள் இன்டீரியர் பண்ணுறதுனா கூட இந்த லாஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நிறைய பேர் வந்து உங்களுக்கு இன்டீரியர் பண்ணுறதுனால லாஃப்ட் வேண்டாம் அப்படின்னு பர்பஸ்ஃபுல்லாகவே சொல்கிறாங்க. பட் வாட் எவர் இட் இஸ் உங்களுக்கு லாஃப்ட் இருக்கிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்டீரியர் பண்ணினாலும் பண்ணாட்டாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லா விஷயமே நம்ம பண்ணியிருக்கிறது. ஸோ அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம ஹாலில் இருக்கோம். இந்த ஹால் வந்து உங்களுக்கு கஸ்டமர்ஸ் கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி ஹால் வேணும், கொஞ்சம் ஸ்பேசியஸாக இருக்கணும். ஸோ எடுத்ததுமே வந்து ஒரு பெட்ரூம் 2 இருக்காமல் நல்ல ஸ்பேசியஸாக ஹால் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து மாஸ்டர் பெட்ரூம் 3 மாஸ்டர் பெட்ரூம் அண்ட் இந்த மாதிரி ஒரு பெரிய ஹால் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நாளைக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷன் கண்டிப்பாக நம்ம வீட்டில் பண்ணுவோம். ஸோ அதுக்கெல்லாம் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். அண்டு இது உங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ் யாராவது வந்தாலோ கெஸ்ட் வந்தாலோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாஸ்டர் பெட்ரூமும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அண்டு வந்து ஹாலும் உங்களுக்கு வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்பேசியஸாக ஹால் இருக்குது பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு வந்து விண்டோஸ் வந்து எல்லா பக்கமே கொடுத்துருப்போம். ஸோ நிறைய விண்டோஸ் நம்ம இருக்கிறப்ப என்னென்னா உங்களுக்கு வந்து வென்டிலேஷன் நல்லா வரும். ஸோ நீங்கள் வந்து உள்ளே வந்து ரொம்ப உங்களுக்கு கூலாக இருக்கும் ஹவுஸு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சன்லைட், வென்டிலேஷன் இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இந்த வீட்டில் இருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், உங்களுக்கு வந்து நம்ம வால்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பட்டி பார்த்துருக்கோம் அண்ட் வந்து ப்ரைமர் கோட் பண்ணியிருக்கோம் அண்ட் ஏஷியன் எமல்ஷன் பெயிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒரு குவாலிட்டியான ஹவுஸ் வந்து